ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புறாவை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூனை வந்து காலி பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்களா எப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேனே, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து தப்பிச்சிருச்சு. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனையை வந்துட்டு பற்றி விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி வந்து நம்ம புறா எல்லாத்தையும் பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கேஜி செட்டப் வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய கேஜி செட்டப் வந்து நான் வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. புறா வந்துட்டு ஒரு புறா போயிட்டு வர்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஹோல் இருந்தாலே வந்துட்டு போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுடைய மெயின் டோரை வந்து நீங்கள் வந்து ஓப்பன்லேயே வச்சுருக்காதீங்க. அதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பாக இருக்கும். ஏன்னா பூனை, கோழி எதுனாலுமே வந்து உள்ளே போய் புறா வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணாதீங்க. ஸோ என்னோடய இது கேஜ் செட்டப் இதுதான். ஸோ பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஓப்பன் டைப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து பூனை எதனாலும் ஈஸியாக வந்து உள்ளே வந்து இறங்கிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்